ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகங்களை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் படிக்க போகிற புத்தகங்களை பற்றி ஜஸ்ட் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். பட் ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். ஏன்னா அந்த புக் ஃபெஸ்டிவலில் தான் வாங்கினது. அந்த திருச்சியில் உள்ள ஜோசப் ஸ்கூலில் வந்து ஒரு புக் ஃபெஸ்டிவல் போட்டாங்க. அதில் வாங்கின சில புத்தகங்கள் இருக்குது. அது தவிர ஒரு 2 புத்தகங்கள் இருக்குது. சரி, ஓகே, இந்த ஒரு 1 வீக் வந்து எந்தெந்த புத்தகங்கள்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு வீடியோவாக மறுபடியும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். மேபி இதில் பார்க்காதவங்க யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு கூட வந்து ரொம்ப கம்மியான ரேட் இருக்குன்னு வாங்குவாங்க அப்படின்ற ஒரு ரீசன் மட்டும்தான். ஸோ மொதல் புக் வந்து உலகின் அழகு உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு துரை சண்முகம் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு கவிதை புத்தகம். இது எத்தனை ஒரு பக்கங்கள் இருக்குன்னா ஒரு 44 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம். இதோட விலை வந்து மொத்தமாகவே வந்து ஒரு 20 ரூபா தான். இது ஒரு 48 பக்கங்கள் உள்ளது. உலகின் அழகு உழைக்கும் வர்க்கம் சொல்லிட்டு இது வந்து ஒரு கவிதை புத்தகம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து புரட்சிகரமான கவிதைகள் எல்லாமே வந்து இதில் இருக்கும். அதாவது வந்து லெனின் பிறந்த நாளைக்கு வந்து நீ எப்படி இருக்கணும் தெரியுமா, உழைப்பாளர்களுக்கே வந்து எல்லாமே சொந்தம் அப்படின்னு சொன்னால் லெனின் பிறந்த நாளுக்கு வந்து நீ எப்படி இருக்கணும் தெரியுமா, நீயுமே வந்து நீ தான் வந்து முதலாளி, நீ வந்து தொழிலாளர்லாம் இல்லை, நீ தான் வந்து முதலாளி, உன்னை வச்சு தான் வந்து எல்லாமே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரட்சிகரமான கவிதைகள் இருக்கும். அதேமாதிரி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு புரட்சிகரமான கவிதைகளாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி தொழிலாளர்கள் போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து புரட்சிகரமான கவிதைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க போராட்டம் பண்ணால் அந்த சிவப்பு கொடியை வந்து போராட்டம் பண்ணும்போது இப்போ நம்மலாம் வந்து சும்மா நார்மலாக கிராஸ் ஆகி போகும்போது அவங்கள பார்த்து கண்டுக்காமையோ இல்லை சிரிச்சுக்கிட்டோ இதை நக்கல் பண்ணிட்டு போகிறாங்கல்ல அவங்களுக்காக ஒரு கவிதைகளாக இருக்கும். நீ வந்து அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு போகிற, பட் அவங்க வந்து அவங்களுக்காக பேசலை, உனக்கும் சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நினச்சதை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு உனக்கு இந்த போராட்டங்களை பற்றி எதுவுமே தெரியாது. பட் ஆனால் இப்போ உனக்கு கிடச்சிருக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி நிறையா போராட்டங்கள் மூலியமாக தான் வந்து உனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. அதனால் வந்து நீ வந்து தனியாலும் நினச்சிக்காத, ரோட்டில் நின்று போராடுறவங்களும் நீயும் ஒன்று தான். ஸோ நீயுமே வந்து ஒரு போராளி தான், நீயுமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், நீ வெளியில் வந்து இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக உள்ளவங்களுக்கு வந்து ஒரு கவிதைகள் இருக்கும். அதாவது புரட்சிகரமான கவிதைகள் நிறையா இருக்கும். லெனின் அவர்கள் பற்றியும் கம்யூனிசம் பற்றியும் ஸோ தொழிலாளர்கள் பற்றியும் தொழிலாளர்களோட வழி பற்றியும் தொழிலாளர்களோட உரிமைகள் பற்றியும் மக்களோட போராட்டங்கள் பற்றியும் ஸோ நிறையா கவிதைகள் வந்து இதில் இருக்கும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கவிதைகளாக இருக்கும். நம்மளே ஒரு டைம் வந்து திங்க் பண்ணி இப்படிலாம் இருக்கா அப்படின்னு இருக்கும். எது இந்த நாட்டுக்கு தேவை, எது இந்த நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற இது இருக்கும். விவசாயம் தான் எங்களுக்கு இருக்குது, மீத்தேன் வந்து எங்களுக்கு எதுக்கு, எங்களுக்கு வந்து மருத்துவத்தையும் கல்வியையும் இலவசமாக கொடுங்க, அதுவே இல்லாமல் வந்து எங்களுக்கு எதுக்கு மாவட்டத்தில் வந்து ஒரு தலைவரும் ஒரு அந்த பொறுப்பில் உள்ளவங்கள வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சமூகத்தை நோக்கி நிறைய கேள்வி கேட்குற மாதிரி நிறையா கவிதைகள் வந்துருக்கும். ஒரு 44 பக்கங்கள் தான் சண்முகம் அவர்கள் எழுதியது. கீழே காற்று பதிப்பகம் தான் அந்த புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். உலகின் அழகு உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கவிதை புத்தகம். இதை நம்ம படித்து ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கோம், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ஸோ இந்த புத்தகங்கள்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, பட் ரெண்டால் இன்னொரு தடவை சொல்லிக்கலாம் அப்படின்னு. இறையன்பவர்கள் ஃபஸ்ட்டு எனக்கு இறையன்பவர்களை பற்றி எனக்கு நிறையா சொல்லணும்னு தோணுது. ஏன்னா எனக்கு இறையன்பவர்களோட புத்தகங்கள் வந்து நான் எதுவும் படித்ததில்லை. பட் எந்த புக் ஃபெஸ்டிவல் போனாலும் அவரோட புத்தகங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 150 200 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்காருன்னு சொல்லி நிறைய மேடைகளில் வந்து நிறைய எழுத்தாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச வரையும் இறையன்பவர்கள் வந்து ஒரு IAS அதிகாரி, முன்னாள் IAS அதிகாரி மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், நிறைய எழுதியிருக்காரு, நிறைய மோட்டிவேஷ்னல் புக்ஸும் வந்து நிறைய எழுதியிருக்காரு. ஸோ எப்படி வாழ்க்கையை நடத்தணும், எப்படி ஒரு எக்ஸாம் எழுதணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி வந்து ஒரு பயத்தை போக்கணும், எப்படி வந்து வேலைக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா சைட்லேயுமே வந்து ஒரு புத்தகம் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அவரோட புத்தகங்களே வந்து அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எழுத்தாளர்கள் வந்து இறையன்பவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ கூட வந்து புதுக்கோட்டை புக் ஃபெஸ்டிவல் கூட நான் போய் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதிலே கூட இறையன்பவர்களோட ஃபோட்டோ இருக்கும். அதாவது புக் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே போய் அவர்கிட்டருந்து என்னெல்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணிக்க முடியுமோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த விஷயத்தை அவர் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ ஒரு IAS வேலையில் இருந்துட்டு அதிலேருந்து ஒரு ரிட்டையர் ஆகி எல்லாமே வந்து போதும்பா, எவ்வளவோ பண்ணிட்டோம்ப்பா, நமக்காக சமூகத்துக்காக நம்ம எவ்வளவோ டைம் கொடுத்துட்டோம்ப்பா, இப்போ நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் நிறைய புத்தகங்கள் எழுதுறாரு. நிறைய சொற்பொழிவு கலந்துக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப வந்து இந்த சமூகத்துக்கு ஏதாச்சும் ஒன்று நம்மளை வச்சு ஏதாச்சும் ஒன்று போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ உழைக்கிறாங்க. ஸோ எனக்கு எங்கே போனாலுமே வந்து இறையன்பவர்களோட புத்தகங்கள் இருக்கும். பட் நான் வாங்குறதுக்கு வந்து நான் வாங்காமல் வந்து அடுத்தடுத்து வேறு புத்தகங்கள் பார்த்து போயிட்டே இருப்பேன். பட் இந்த வாட்டி வந்து அந்த ஜோசப் ஸ்கூலில் போனோடனே வந்து கண்டிப்பாக நம்ம புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினதான். நான் ஒரு 5 புத்தகங்கள் தான் வாங்கியிருக்கேன். பட் ஆனால் இதை முடிச்சுட்டு இனிமேல் நிறைய இறையன்பவர்களோட புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கணும் அப்படின்றதே இருக்குது. ஏன்னா ஒரு புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் தான் போட்டிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து உயர்ந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உணவு 3ஐயும் சரியான விகிதத்தில் கலப்பது தான் நல்ல வாழ்வுக்கு அணிந்துரை. இவற்றில் எது குறைந்தாலும் கூடினாலும் பின்விளைவுகள் ஏற்படும்.
உணவு என்பதை முறையாக உட்கொண்டு அன்புடன் பகிர்ந்து ஆற்றலை பெருக்கி அதிக நாள் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இதை தான் வந்து நான் இந்த வாரத்தில் வந்து இதெல்லாம் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனித்தனி வீடியோவை கூட இதை படித்து முடிச்சுட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இரண்டாவது புத்தகம் வந்து மனமெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு புத்தகம். இதுவுமே வந்து இறையன்பு அவர்களோட புத்தகம் தான். இறையன்பு அவர்கள் வந்து இதுக்கு நிறைய எவ்வளோ நூட்கள் எழுதியிருக்காருன்னு சொல்லி அதையுமே இங்கே வந்து போட்டிருப்பாங்க. கற்பகம் புத்தகாலயம் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு 32 பக்கங்கள். இதோட விலை எல்லாமே வந்து 25 ரூபா தான். ஸோ கற்பகம் புத்தகாலயம் வெளியிட்டிருக்காங்க. ஒரு புத்தகத்தோட விலையுமே வந்து ஒரு 25 ரூபா தான். மனமெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு புத்தகம். அடுத்து வந்து கடமையும் உரிமையும் இறையன்பு அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இதுவுமே வந்து ஒரு 25 ரூபா தான். இந்த புத்தகமே வந்து ஒரு 30 பேஜுக்கு மேலே உள்ளது. ஸோ ஏற்கனவே அவர் வந்து ஐஏஎஸ் அந்த ஒரு பதவியில் வந்து இருந்திருக்கு, அந்த ஒரு பொறுப்பில் வந்து இருந்திருக்காரு. அப்படின்றதுனால கடமையும் உரிமையும் சொல்லிட்டு அந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படித்து தனித்தனி வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணலாம். அடுத்து வந்து மாணவனும் சீடனும் அப்படின்ற ஒரு புத்தகம். ஸோ இதுவுமே வந்து அந்த மாணவர்கள் பற்றியும் டீச்சர்ஸ் பற்றியும் அதை பற்றி தான் இருக்குது. நான் ஒரு 2-3 வரி மட்டும் நான் புத்தகத்தை வாங்கும் போது படித்தேன். ஸோ இதுவுமே வந்து நம்ம தனியாக அப்லோட் பண்ணலாம். மாணவனும் சீடனும் இறையன்பு அவர்கள் வந்து எழுதியது. அடுத்து வந்து முத்தாய்ப்பாய் முதுமைன்னு சொல்லிட்டு எனக்கு இதோட ஃப்ரண்ட் பேஜே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே நான் வாங்கினேன். சரி இதை நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு முத்தாய்ப்பாய் முதுமைன்னு சொல்லிட்டு அந்த முதுமையை பற்றியும் வந்து எழுதியிருப்பாங்க. சும்மா ஒரு சின்னதாக வந்து படிக்கணும் அப்படின்னா வந்து வாழ்வின் இறுதி நொடிகளை சந்திக்கிற பக்குவத்தை தயார்படுத்தி கொண்டால் அது மரணத்தையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை உண்டாக்கும். முதுமை அடைகிறவர்கள் ஒன்று ஞானத்தை அடைகிறார்கள் அல்லது அதிக சுயநலத்தோடு வாழ்கிறார்கள். மரணத்தை எப்படி அணுகுவது என்கிற பேருண்மையை உணர்ந்தவர்கள் தான் ஞானத்தோடு திகழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து நான் லாஸ்ட் ஒரு 3 வரி மட்டும் படிக்கிறேன். நல்ல மாணவனாக இருப்பவன் சீடனாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்போது அவன் தான் மட்டும் மின்ன வேண்டும் என்கிற எண்ணத்தை கைவிடுகிறானோ அப்போது அவன் சீடனாக பரிமளிக்க முடியும். பிறகு நல்ல குருவாகவும் திகழ முடியும். எப்போது மாணவர்கள் சீடர்களாக மாறுகிறார்களோ அப்போது ஆசிரியர்களும் குருவாக மாறுவார்கள். உலகம் உன்னதம் அடையும் சொல்லிட்டு மாணவனும் சீடனும்ல வந்து அந்த எண்டு. ஸோ இதில் கடமையும் உரிமையும்ல வந்து அதுலேருந்து எந்த சொல்லியிருக்காங்கன்னா அடுத்தவர்களுக்கான உரிமையை மதிப்பதும் அதை நிலைநாட்ட முயல்வதும் நம்முடைய ஒப்பற்ற கடமை. அதே நேரத்தில் சிலருக்கு மட்டுமே அனைத்து உரிமைகளும் என்பது இன்றிருக்கும் உண்மை நிலை. அனைவரும் தத்தம் கடமைகளை முறையாக நிறைவேற்றும் சமூகத்தில்தான் உரிமைகள் கடைக்கோடி மக்களுக்கும் செல்லும். கடமையை செய், பலன் தானாக கிடைக்கும் என்று நினைக்காமல் கடமையை செய்வனே செய்துவிட்டு உரிமைகளுக்காக ஒடுக்கப்பட்டவர்கள் போராடும் போதுதான் அவர்களை சுரண்டுபவர்களிடமிருந்து விடுதலை பெற்று சமதர்ம சமுதாயம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கடமையும் உரிமையும் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இதில் வந்து மனமெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து மகிழ்ச்சியை நோக்கிய பயணமாய் வாழ்வை மாற்ற விழிப்புணர்வுடன் வாழ்ந்து சந்திக்கிறவர்கள் மீதெல்லாம் இனிமையும் இனிய சொற்களையும் படர விடுவோம். மகிழ்ச்சி உடனடியாக முளைக்கும் விதை, துரிதமாக மலரும் மொட்டு, கண்டங்களை தாண்டி நறுமணம் வீசும் பூங்கத்து. மகிழ்ச்சியாக இருக்க காரணங்கள் தேவையில்லை, மகிழ்ச்சியே மகிழ்ச்சிக்கு காரணமாகட்டும் அப்படின்னு மனமெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ உயர்ந்த உணவு அப்படின்ற ஒரு புத்தகத்தில் லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம் விதைகளை மட்டுமல்ல தேவையற்ற உரங்களையும் பெற்றோம். நம் பாரம்பரிய தானியங்களை இழந்தோம், நம் நாட்டு பசுக்களை இழந்தோம். எனவே உணவு என்பது நாட்டின் பொருளாதாரத்தையே அசைத்து பார்க்கும் ஆற்றல் கொண்டது. உணவு என்பதை முறையாக உட்கொண்டு அன்புடன் பகிர்ந்து ஆற்றலை பெருக்கி அதிக நாள் வாழ்வோம், ஆக்கப்பூர்வமாக செயல்புரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் புத்தகங்கள்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இது வந்து இறையன்பு புத்தகங்களில் டாக்டர் மே ஞானசேகர் அவர்கள் வந்து எழுதிய புத்தகம் சாதனையாளர்கள் வாழ்வும் வாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய சாதனையாளர்கள் பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ அதான் அவங்க டால்ஸ்டாயெலாம் வந்து இருந்தார். ஸோ நான் யார் போட்டிருக்காங்கன்னா வந்து கிரேக்க ஞானி அரிஸ்டாட்டில், நாடக மேதை ஷேக்ஸ்பியர், அமெரிக்க மேதை பெஞ்சமின் பிராங்க்லின், சிந்தனை சிற்பி ரால்ஃப் வால்டோ எமர்சன், ரஷ்ய தந்தை கொடை டால்ஸ்டாய், இனிய கவி ரவீந்திரநாத் தாகூர், தொழிலதிபர் ஆண்ட்ரூ கார்னகி, அறிவியல் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தீர்க்கதரிசி கலீல் ஜிப்ரான், இந்திய மேதை டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றிலாம் வந்து வாழ்வும் வாக்கும் சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து எனக்கு சரி அதை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் வந்து வாங்கினேன். ஸோ இந்த புத்தகங்கள் தான் வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து படித்து ஒரு புத்தகமாக வந்து நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் இறையன்பு புத்தகங்கள் வந்து ஏதாச்சும் வாங்குங்க. அவரோட புத்தகங்கள் ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருந்தால் தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நானுமே அந்த புத்தகங்களையுமே வாங்கி படிக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த புத்தகங்களை வந்து நான் ஒரு வாரத்தில் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து சின்ன சின்ன புத்தகங்களாக தான் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு இன்னும் நிறைய இறையன்பு அவர்களோட புத்தகங்கள் வந்து வாங்கிக்கணும். அவர் எங்கெங்கெல்லாம் வந்து சொற்பொழிவு பண்ணுறாரோ முடிஞ்சளவு நம்ம பக்கத்தில் இருந்தால் போய் கலந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஐஏஎஸ் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு
அதில் செலக்ட் ஆகி அதில் ஒரு பொறுப்பு வகிச்சு அதில் நிறைய விஷயங்களை செஞ்சு ஓய்வு பெற்று மறுபடியும் வந்து நம்ம தமிழ் சமூகத்திற்காக வந்து இவ்வளோ பண்ணணும், இங்கே உள்ளவங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு எஃபர்ட்டு. நிறைய பேர் அதை பண்ணுவாங்களா அப்படின்றது தெரில, அவங்க பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ அவங்க பேச்சில் கலந்துக்கணும், அவங்களோட புத்தகங்கள் நிறைய வாங்கி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும். அது எத்தனை பேர் பார்க்குறாங்க, 10 பேர் 5 பேர் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. பட் அப்லோட் பண்ணுவோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் யாராச்சும் ஒரு ஆள் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ நீங்களுமே வாங்கி நிறையா புத்தகங்கள் படிங்க. உங்களோட பக்கத்தில் வந்து ஏதாச்சும் புக் ஃபெஸ்டிவல் கலந்துக்கிட்டால் தாராளமாக போய் குடும்பத்தோடு கலந்துக்கோங்க. 1-2 புத்தகங்கள் வாங்கி அதிலிருந்து ஆரம்பித்தாலும் அது உண்மையிலே வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அது மாதிரி புத்தக ஃபெஸ்டிவல் வந்து நிறைய ஆக்டிவிட்டி வைக்கிறாங்க. நிறையா கவிதை போட்டி, பேச்சு போட்டி, நாடக போட்டி, புகைப்பட போட்டி, ஷார்ட் ஃபிலிம் போட்டி, அப்புறம் செஸ், அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு புக் ஃபெஸ்டிவல் நடக்குது. நிறைய திறமைகள், உங்களோட பிள்ளைங்களோட திறமைகள் நிறையா அதை அங்கே வந்து காட்டுறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து புக் ஃபெஸ்டிவல் நடக்குது. நீங்கள் போனால் உங்களுக்கே தெரியும். தாராளமாக போய் புக் ஃபெஸ்டிவலில் வந்து கலந்துக்கோங்க, புத்தகங்கள் வாங்க, அதில் உள்ள கலை நிகழ்ச்சிகளையுமே கலந்துக்கோங்க, உங்கள் திறமையும் வெளிக்கொண்டு வாங்க. அங்கேருந்து ஒரு வாசிப்பு பழக்கம் ஆரம்பித்தா கண்டிப்பாக உங்களால் நிறையா கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்மளும் வந்து சில வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நன்றி.